அந்த ஒழுங்கா என்டிஏ கூட்டணிக்கு வந்தா அவர் வந்து தேர்வார், இல்லைன்னா பெரிய சிக்கலை சந்திப்பார் என்ற மெசேஜை பிஜேபி தரப்பு சொன்னதாக விஜய் அவர்களுடைய தோழியான த்ரிஷா, விஜய் வந்து டெல்லி போனப்போ இவங்க வந்து மும்பை போயிருந்தாங்க. மும்பையில் அமித்ஷாவையோ அமித்ஷா தரப்பையோ த்ரிஷா சந்தித்து பேசியதாகும். ஒரு செய்தியாளர் கேட்கிறார், சார் 30 உயிர் போயிருக்கு சார் அப்படின்னு கேட்கிறாரு. இது வந்து பிஜேபியோட பி டீமா விஜய் செயல்படுகிறார் என்பதன் அடையாளம் தான். வினோதமான மனிதர், இப்படி ஒருத்தர் இருக்க முடியுமா ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்தான். அது நடந்து சில நாட்கள் மலேசியாவில் போய் டான்ஸ் ஆடுறாரு. சிபிஐ கேம்பஸ்ல கையாடுறதுங்கிறது த்ரிஷாவுக்கு கொடுக்கப்பட்ட அஷூரன்ஸ் இங்கே தெரிவிக்கப்பட்டதோட அடையாளம். அங்கே என்ன டிக்டேட் பண்ணுறாங்களோ அதை வாங்கிட்டு வர வேண்டிய நிலையில் தான் திரு இபிஎஸ் அவர்கள் இருக்கிறார். ராஜா அவர்கள் ஜோசப் விஜய் என்று முதலாக கிண்டல் செய்தவர். ஸ்கிரிப்டை கொடுக்குறாங்க, படித்து மேடையில் ஒப்பிக்கிறார், அவ்வளோதான். மற்றபடி இயற்கையில் ஒரு படுகோலை தொடை நடுங்கி இவர் தான் விஜய். அவருடைய அறிவிப்பும் சரி, அவருடைய செயல்பாடுகளும் சரி, அந்த கொள்கைகளில் அவருக்கு உறுதிப்பாடு இல்லை என்பதைத்தான் காட்டுகிறது. மூன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், மூன் தொலைக்காட்சியின் செய்தி பிரிவு ஆசிரியர் திரு திருஞானம் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. புத்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில விஜய் பேசினதை கவனிச்சிருப்பீங்க. அந்த நிகழ்ச்சியில பேசும்போது மதசார்பற்ற சமூக நீதி கொள்கை அப்படின்னு சொல்லி விஜய் பேசினார் சார். இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைக்காக துணிச்சலாக களமாடக்கூடியவர் விஜய் என்றிருந்தால் நம்மை விட சந்தோஷப்படுபவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனா அவர் அப்படி இல்லை. தொடக்கம் முதலே அவருடைய அறிவிப்பும் சரி, அவருடைய செயல்பாடுகளும் சரி, அந்த கொள்கைகளில் அவருக்கு உறுதிப்பாடு இல்லை என்பதைத்தான் காட்டுது. சொல்லப்போனா முதல் கூட்டத்திலேயே பாசிசம் பாயசம் சொல்லுவாரு. அதாவது எவ்வளோ பெரிய ஒரு வேர்டு பாசிசம்ங்கிறது, இந்தியாவை அச்சுறுத்தக்கூடிய ஒரு மிக மோசமான கொள்கையை பற்றி சொல்லக்கூடியது. அதை பாயசத்தோடு ஒப்பிடும்போது அது வந்து எவ்வளோ ஒரு ஒரு சில்லி அப்ரோச். அது வந்து அதை நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு வார்த்தையாடலாக தான் அது இருந்தது. தொடர்ச்சியா அவருடைய பணிகளும் பார்த்தீங்கன்னா, முக்கியமான கட்டங்களில் சமூக நீதியோ அல்லது மதச்சார்பின்மை கொள்கைக்கு அச்சுறுத்தலா வரும்போது அவர் வந்து எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை. சம் கிளியர் எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா, போன கிறிஸ்மஸ் டைம்ல நாட்டின் பல இடங்களில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. கிறிஸ்மஸ் தாத்தாக்கள் அடிக்கப்பட்டனர், கிறிஸ்மஸ் உருவங்கள், பொம்மைகள் எல்லாமே நொறுக்கப்பட்டன. இது வந்து நாடு தழுவிய கண்டனத்தை உருவாக்கிச்சு. ஆனா அவர் வந்து கிறிஸ்தவர் என்றே கேலி செய்யப்பட்டவர் பிஜேபி தரப்பினரா. ராஜா அவர்கள் ஜோசப் விஜய் என்று முதலாக கிண்டல் செய்தவர். ஏன்னா அந்த நேரத்துல கூட ஜோசப் விஜய்னு கையெழுத்து போட்டு ஒரு சின்ன எதிர்ப்பை தெரிவித்தார். பட் இவ்வளவு கொண்டாட்டங்கள் நாடு முழுவதும் அசிங்கப்படுத்தப்படும் போது வாயே திறக்கல. இது ஒரு பெரிய ஆச்சரியத்தை தந்தது. சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுக்கவில்லை என்ற ஆச்சரியம். அதே போல நம்ம ஊர்ல மதுரையில திருப்பரங்குன்ற இஷ்யூ பற்றி எரிந்தது. ஏன்னா பிஜேபி தரப்பினரும் சரி, அவர்களுக்கு சாதகமான நீதிமன்ற தீர்ப்புகளும் சரி, ஒரு பெரிய அச்சுறுத்தலை தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மையினருக்கு உருவாக்கிய போது வாயே திறக்கவில்லை. எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூ, அதை பற்றி வாயை திறக்கல. ஸோ இதை பற்றி ஒரு துளி கூட கவலை இல்லை. அது மட்டும் இல்ல, நாடு முழுவதும் பல்வேறு செய்திகள் கிட்டத்தட்ட தினந்தோறும் பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா எடுத்தீங்கன்னா நிறைய இஸ்லாமிய பெரியவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கன்னு சொல்லி சிறுவர்கள் கூட துன்புறுத்த. புத்தார் நோன்பு உத்தரப்பிரதேசத்துல இஸ்லாமியர்கள் வந்து கங்கை ஆத்துல திறந்தாங்கன்னு சொல்லி அவங்க கைது பண்ணிருக்கிறாங்க. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான வீடியோஸ் டெய்லி வருது. எல்லா ஜனநாயக சக்திகளும் குரல் கொடுக்கறாங்க, ஏதோ ஒரு வகையில ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. ஏன்னா விஜய் பொறுத்தவரை எதுக்குமே மூச்சு விட மறுக்கிறார். இப்படிப்பட்டவர் தான். ஏன்னா ஆனா நீண்ட மௌனத்துக்கு அப்புறம் நான் வந்து மதச்சார்பற்ற கொள்கைக்காரன், சமூக நீதிக்காரன் சொல்றாரு. வெறும் வார்த்தை அளவில் இருக்கக்கூடியது வந்து நம்பக்கூடியதா இல்ல. இன்னும் முக்கியமா பாத்தீங்கன்னா, கடந்த சில நாட்களா எல்லா மீடியா, சோசியல் மீடியால பேச்சே வந்து பிஜேபி தரப்போடு இவர் கூட்டணி வைக்க போறாரு, சீட் ஷேரிங் பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிறது தெளிவா சொல்லப்பட்டது. வாயே திறக்கல. இவர் வாயை திறக்கிறது மட்டும் இல்ல, அடுத்த கட்டம் நிர்மல்குமார் பிஜேபியில இருந்து வந்தவர், அவர் சொல்றாரு இது வந்து தவறானது,
திமுக காரங்க கிளப்பி விடுறாங்க அப்படின்றாரு. ஆமா. ஆனா அதே நேரத்தில் பிஜேபியோட மிக முக்கியமான ஊதுகுழலான தினமலர் ரெண்டு கட்டுரைகளை போட்டிருக்கு. ஒரு கட்டுரையே என்ன சொல்லிச்சுன்னா, அதாவது விஜய் வந்து சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு போயிருந்தப்போ அங்க வந்து ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடந்தது. அதுல ஆதவ் அர்ஜுனாவும் விஜயோடைய நண்பரும் பிஜேபியோட முக்கியஸ்தர்களை சந்தித்து பேசினார்கள். அப்போ அந்த முக்கியஸ்தர்கள் தெளிவான செய்தியை கொடுத்தாங்க. அதாவது விஜய் களத்துக்கு வராம இருந்தா என்டிஏ தமிழ்நாட்டுல ஜெயிக்கிற வாய்ப்பு இருந்தது. விஜய் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாரு. அதனால அவருக்கு ஒரு கிளியர் மெசேஜ் சொல்லுங்க. அந்த ஒழுங்கா என்டிஏ கூட்டணிக்கு வந்தா அவர் வந்து தேர்வாரு, இல்லைன்னா பெரிய சிக்கலை சந்திப்பார் என்ற மெசேஜை பிஜேபி தரப்பு சொன்னதாக தெளிவாக பிஜேபியோட ஊடகமான தினமலர் சொல்லி, இது ஒரு செய்தி. இன்னொரு முக்கியமான செய்தி, அதாவது திரு விஜய் அவர்களுடைய தோழியான த்ரிஷா, விஜய் வந்து டெல்லி போனப்போ இவங்க வந்து மும்பை போயிருந்தாங்க. மும்பையில் அமித்ஷாவையும் அமித்ஷா தரப்பையும் த்ரிஷா சந்தித்து பேசியதாகவும், பிஜேபியோடு நம்ம டிவிகே கூட்டணிக்கான டேர்ம்ஸ் வந்து அவங்க டிக்டேட் பண்ணதாகவும் சொல்லி அந்த தினமலர் சொல்லியிருக்கு. ஏன்னா அதனால அவங்க த்ரிஷா என்ன முடிவெடுப்பார்கள் என்று டிவிகே கேடஸ் வந்து ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறார்கள் சொல்லி தினமலர். ரொம்ப புதிய தகவலா இருக்கு சார் நீங்க சொல்லும் போது. உண்மையான இந்த ரெண்டுமே தினமலர் சொல்லுதுன்னா அட்லீஸ்ட் பிஜேபி தரப்புக்கு நம்பகமான ஒரு ஊடகம், அந்த ஊடகம் சொல்லியிருக்கு. ஏன்னா இவ்வளவு சிக்கல்களுக்கு இடையில தான் அவர் இருக்கிறார். அதனால நான் மதச்சார்பற்றவன் என்று சொல்றவரு எந்த அளவுக்கு அதுல நேர்மையா இருப்பாருங்கிற கேள்வி இருக்கு. ஒன்று, இன்றைக்கு கூட பிஜேபி தரப்பு ஊடகங்கள் சில இதை சொல்லுது, இன்னும் நாட்கள் இருக்கு, இன்னும் நாமினேஷன் ஃபைலிங் நாள் இருக்கு, அதுக்கிடையில ஏதாவது ஒரு முடிவு எட்டப்படலாம், சம் டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். அட்லீஸ்ட் இவங்க போட்டிய இடத்துல அவங்க முக்கிய வேட்பாளர் நிறுத்தாம அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அதை மீறி தேர்தல் நின்று ஜெயித்ததுக்கு அப்புறம் சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் யதார்த்தம். இது வந்து பிஜேபியோட பி டீமா விஜய் செயல்படுகிறார் என்பதன் அடையாளம் தான். சரி சார், அதே மாதிரி அந்த டீம் இந்த டீம்லாம் சொல்றாங்க, நாங்க மக்கள் டீம் தான் அப்படின்றாரு சார். அது ஏன் அந்த மாதிரி சொல்றாரு? மக்கள் டீம் என்று உண்மையிலே அவர் சொல்பவர் நேர்மையாக இருந்திருந்தால் 41 மக்கள் இவருக்காக வந்து மிதிபட்டு செத்த போது ஒரு நிமிடமா இங்க இருந்து என்னன்னு கவனிச்சிருக்கணும். ஒரு செய்தியாளர் கேக்குறாரு, சார் 30 உயிர் போயிருக்கு சார் அப்படின்னு கேக்குறாரு, திரும்பி பார்க்காம ஓட்டம் பிடிச்சாரு இல்லையா? எப்படி அவர் ஒரு குறைந்தபட்ச மனித பண்பே இல்லாத மனிதர், அவர் ஒரு வினோதமான மனிதர். இப்படி ஒருத்தர் இருக்க முடியுமா? ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்தான். அது நடந்து சில நாட்கள் மலேசியால போய் டான்ஸ் ஆடுறாரு. ஏன்னா இவ்வளவு பெரிய கொடூரம் நடந்திருக்கு, அவரால் நடந்திருக்கு, அவர் தாமதாம போனதால் நடந்திருக்கு. ஆனா அங்க போய் டான்ஸ் ஆடுறாரு. அது மட்டும் இல்ல, 2 நாட்களுக்கு முன்பு ராகுல் காந்தியோட உறவினர், ஏன்னா ஒரு அருமையான ஸ்பீக்கர், அவர் ஒரு ஆங்கில ஊடகத்தில் சொல்றாரு, எப்படி விஜய் வந்து எப்படி ஒரு நேர்மையற்ற மனிதரா இருக்கிறாரு. இவர் போனது சிபிஐ விசாரணைக்கு, இவரால் 41 மரணங்கள் நடந்தது பற்றிய விசாரணைக்கு போயிட்டு வரும்போது ஒரு வெற்றி கொண்டாட்டத்தோடு கையை காட்டிட்டு வர்றாரு. சந்தோஷமா கையாட்டிட்டு வர்றாரு. அதுதான் இது என்ன மனப்பான்மைன்னு அவரே கிண்டல், நார்த் இந்தியன்ஸே கிண்டல் பண்றாங்க, இப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமான்னு கிண்டல் பண்றாங்க. இன்னொரு ஊடகத்துல சொன்னாங்க, அதாவது சிபிஐ கேம்பஸ்ல இருந்தே குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் கை காட்டிட்டு வருவது, இது வந்து எதன் வெளிப்பாடு? உள்ள சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்துருச்சு. ஏன்னா தினமலர் என்ன சொல்லியிருக்குன்னா, த்ரிஷாவோடு பேச்சுவார்த்தையில் சிபிஐ வந்து பெரிய நெருக்கடி தராது அப்படிங்கிற கிளியரன்ஸ் கொடுத்துருச்சு. சரியா? அதனுடைய வெளிப்பாடுதான் சிபிஐ கேம்பஸ்ல கையாட்டுறதுங்கிறது த்ரிஷாவுக்கு கொடுக்கப்பட்ட அஷூரன்ஸ் இங்க தெரிவிக்கப்பட்டதனுடைய அடையாளம். சோ அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ரொம்ப பலவீனமான மனிதர், மதச்சார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருக்க மாட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து. சரிங்க சார், நன்றி. அதே மாதிரி இப்போ சீட் ஷேரிங்லாம் ரொம்ப இழுபறியா இருக்கு, திமுக தரப்புலயும் சரி அதிமுக கூட்டணியிலயும் சரி. இந்த இழுபறி எப்படி போகும், எந்த மாதிரி நீடிக்கும்? உண்மையில் கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா நீங்க சொல்ல மாதிரி 2 தரப்பிலுமே சீட் ஷேரிங் சில இழுபறி இருக்கிறது உண்மைதான். ஏன்னா மிக முக்கியமான டேஞ்சர் காங்கிரஸ் இருக்குமா இருக்காதான்ற கேள்வி இருந்தது, அதை சால்வ் பண்ணிட்டாங்க திமுக அணியில. ஆனாலும் மிக முக்கியமான கட்சிகள், குறிப்பா விசிகே அண்ட் சிபிஐஎம் இரண்டும் உண்மையிலே ஒரு போராளி கட்சிகள். திமுக அணிக்கு இவ்வளவு பலத்தை தருவதற்கு ஒரு நல்ல மாரல் ஸ்ட்ரென்த்தே அவங்க தான். ஸோ அவங்களுக்கு திமுக தலைவர் கொஞ்சம் நெகிழ்வோடு விட்டு கொடுத்து கூடுதல் சீட்ஸ் தருவார்னு நம்புறோம், எதிர்பார்க்கிறோம். அதே போல அதிமுக பொறுத்தவரை இது இதுவரை இல்லாத ட்ரெண்ட். எப்பவுமே
அதிமுகவுடைய சீட் ஷேரிங் வந்து அதிமுக தலைமையகத்துல தான் நடக்கும். ஆமா அதுவும் முதல்வர் ஜெயலலிதா இருக்கும்போது, மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இருக்கும்போது பிஜேபிக்காரங்க வந்து காத்திருந்து அவங்கள பார்த்து சீட்ஸ் இவ்வளவுதான்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க. ஆமா இப்போ ஒவ்வொரு முறையும் இவர் போக வேண்டியிருக்கு. ஏன்னா டெல்லி போய் அங்க என்ன டிக்டேட் பண்றாங்களோ அதை வாங்கிட்டு வர வேண்டிய நிலையில் தான் திரு இபிஎஸ் அவர்கள் இருக்கிறார். ஒரு வேதனையான விஷயம் தான். ஒரு பலமான கட்சி, தமிழ்நாட்டின் ஒரு அருமையான கட்சி என்ன சிதைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறங்கிறதா வேதனையான விஷயம். செய்தியாளர்கள் என்ன பேச போறீங்க கேட்டா எதுவுமே இப்படிதான் கையாட்டிட்டு போக முடியுது. ஏன்னா எதுவுமே அவருடைய கையில் இல்லை. முழுக்க டெல்லியின் கட்டுப்பாட்டில் இப்பவே போயிட்டாரு இல்லையா? சோ தேர்தலுக்கு அப்புறம் என்ன இருக்குங்கிறதெல்லாம் அடுத்த கேள்வி. ஏன்னா பிஜேபியோட பாலிசி என்னன்னா எல்லா மாநிலங்களிலும் இரண்டாவது உள்ள கட்சியை நொறுக்கிடுவாங்க. நொறுக்கிட்டு அவங்க சாப்பிட்டுருவாங்க. சாப்பிட்டு இவங்க வந்து பெருசா வளருவாங்க. இதே ஸ்ட்ராட்டஜி தான் இங்கேயும். அதிமுக மொத்தமா நொறுக்கப்படுவதற்காகத்தான் பிஜேபியோட நகர்வுகள் இருக்கு. இன்றைக்கே சொல்றேன் இல்லையா, பிஜேபி அதாவது அதிமுக டிக்டேட் பண்ணிய நாட்கள் போய் இப்ப பிஜேபி டிக்டேட் பண்றது அதிமுக கேட்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. இனி அடுத்தடுத்து மேலும் பலவீனப்படும் தான் ஒரு துயரமான கண்டிஷன். ஓகே சார், இப்போ மொத்தம் 4 முனை போட்டின்றது தெளிவாயிடுச்சு. திமுக கூட்டணி ஒரு பக்கம், அதிமுக கூட்டணி ஒரு பக்கம், நாம் தமிழர் சீமான் ஒரு பக்கம், விஜய் வந்து தனிச்சுதான் போட்டின்றதா அறிவிச்சிட்டாரு சார். இந்த முதலமைச்சர் வேட்பாளர்கள் அவங்களுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். அடிப்படையில மற்ற 3 வேட்பாளர்களும் நெருங்க முடியாத உயரத்தில் திரு மு க ஸ்டாலின் இருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய கணிப்பு. என்னுடைய இந்த அணுகுமுறை இவ்வளவு அட்ஜஸ்டபிளா கூட்டணிகளை அரவணைச்சு போகக்கூடிய பண்பு அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை எதிர்காலத்திலும் தரும்னு சொன்னாரு. அதான் உண்மை. இன்னொரு பண்புன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ரைட் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது மிகச்சிறந்த அதிகாரிகளை தேர்வு செய்து அதன் மூலம் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகத்தை கொடுத்திருக்கிறார். அதை எதை வச்சு சொல்றேன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு வந்து $1 ட்ரில்லியன் எக்கானமியா மாறணும் 2030க்குள்ளன்னு சொல்லி போன ஆட்சி பொறுப்பேற்ற உடனே சொல்லிட்டாரு. அது $1 ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுடைய ஜிடிபி $1 ட்ரில்லியன் தொடணும். $1 ட்ரில்லியன் 90 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் சொன்னா 90 லட்சம் கோடி மதிப்பை தொடணும். இது ஒரு அற்புதமான டார்கெட், ஒரு சேலஞ்சிங் டார்கெட் தான், ஹார்டஸ்ட் டார்கெட் தான். பட் இவரால் மட்டும்தான் அதை சாதிக்க முடியும். ஏன்னா அந்த அளவு நிர்வாக திறமை. அவர் பொறுப்பேற்கும் போது 19 லட்சம் கோடி ரூபாய் டர்ன் ஓவர் இருந்தது, ஜிடிபி இருந்தது. அது வந்து 36 லட்சம் கோடி ஜிடிபியா மாத்திருக்காரு. இன்னும் $1 ட்ரில்லியன் சொன்னீங்க, $1/4 ட்ரில்லியன் இருந்தது இபிஎஸ் உடைய ஆட்சியின் முடிவில். அதை $1/2 ட்ரில்லியன் கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாரு. இன்னும் $1 ட்ரில்லியன் ஆகணும், அவ்வளவுதான். கால் அரை ஆயிருக்கு, அரை ஒண்ணாகணும். இப்படிப்பட்ட ஒரு டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணக்கூடிய தலைவர் வந்து தமிழ்நாட்டின் வரம். இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் இழந்துவிடக் கூடாது என்பது என்னுடைய விருப்பம். சரிங்க சார். இப்போ இபிஎஸ், விஜய், சீமான் அவங்களால வேற ஏதாவது ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ண முடியுமா சார் இந்த எலெக்ஷன்ல? உண்மையில அடுத்த போட்டியாளர் திரு இபிஎஸ் அவர்கள். ஏன்னா இபிஎஸ் அவர்கள் அவர் வந்து ஒரு சுயேட்சையாக செயல்படக்கூடிய முதல்வராக இருந்தா உண்மையிலே நல்ல போட்டியாளராக தான் இருப்பார். ஆனா இன்றைக்கு முழுக்க பிஜேபி கட்டுப்பாட்டில் சென்று விட்டார். அதனால பிஜேபி பாலிசி தான் அவர் கொண்டு வந்தாகணும். ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் மதுரை மாநாடு. பெரியாருடைய படம் கீழே இறக்கப்படுகிறது, அண்ணாவுடைய படம் இறக்கப்படுது, இபிஎஸ் படமே இறக்கப்படுது. அதுக்கப்புறம் தான் அவருடைய படத்தை போட்டு. இதுதான் யதார்த்தம். சோ இப்படிப்பட்ட ஒரு கைகள் கட்டப்பட்டு கால்கள் கட்டப்பட்டு அவர் என்ன ஓட்டம் ஓடிடுவார். இதுதான் அவருடைய நிலைமை. என்ன திரு சீமான் பொறுத்தவரை வாய்ச்சொல் வீரர். ஏன்னா அவருக்கே என்ன சொல்றான்னு புரியாது. அவர் சொன்ன வார்த்தைகளே தப்பா பேசுவாரு. என்ன பெரியாரால தான் நான் எல்லாம் படிச்சு மேல வந்தேன், டைரக்டர் ஆனேன்னு சொல்லுவாரு. இப்போ வந்து பெரியார் மன்னர்ல பெரியாரே மன்னன்னு சொல்லுவாரு. ஸோ என்ன வேணாலும் பேசலாம், அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அதனால அவர் வந்து ஒரு உளறல் மன்னன் தான். அவருக்கு ஒண்ணு ஒரு தெளிவான எக்கனாமிக் பாலிசியோ சோசியல் பாலிசியோ கிடையாது. அதே நேரத்துல திரு விஜய் அவர்கள் ஒரு கோழை. அதாவது ஒரு கொள்கைக்காக நிற்கக்கூடிய தைரியம் இல்லாதவர், செய்தியாளர்களை பார்த்து நடுங்குபவர். ஏன்னா அவருக்குன்னு ஒரு பாலிசி இருந்தா தானே, பேச தெரிஞ்சாதானே. ஸ்கிரிப்டை கொடுக்குறாங்க, படிச்சு மேடையில ஒப்பிக்கிறார், அவ்வளவுதான். மற்றபடி இயற்கையில் ஒரு படுகோளை, தொடை நடுங்கி இவர் தான் விஜய். ஸோ இந்த வேட்பாளர்களுக்கு இடையில் முதல்வர் ஸ்டாலின் உயரத்தில் இருக்கிறார். அவர் ஜெயிப்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது. சரி, கடைசி இப்போ இந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வரப்போற நாட்கள் எந்த மாதிரி சார் இருக்கும் தமிழ்நாடோட தேர்தல் அரசியல் களம்? நிச்சயம் ஒரு சோதனை களம் தான். அடுத்த 1 மாத காலம் வந்து
தமிழ்நாட்டு மக்களுக்கு வைக்கப்பட்ட ஒரு டெஸ்ட் தான். இதுல வந்து அறிவுபூர்வமா செயல்படணும். சொல்லப்போனா இன்னைக்கு இளைஞர் கூட்டம் ஒரு கூட்டம் வந்து மதிமயங்கி நிக்குது. ஒரு சினிமா போதையில இருக்கு, ஒரு கல்ச்சர்ல மயங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமா சிந்திக்க கற்றுத்தரணும். ஏன்னா அவங்க வந்து நான் மட்டும் இல்ல, என் வீட்டுல எல்லாரையும் ஓட்டு போட சொல்லியிருக்கேன், இல்லைன்னா விஷம் வச்சு கொல்றேன், அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. ஸோ அந்த தலைமுறையை நெறிப்படுத்தணும். ஏன்னா எது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது என்ற ஒரு சரியான எடை போட்டு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்தால் நல்லாட்சி அமையும். சார், இப்போ எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி இப்பதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இன்ஸ்டாகிராம் மாதிரியான சமூக வலைதள பக்கங்கள் பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கு ஆதரவா பேசுற மாதிரி சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாமே ஒரு 3 வயசு அதிகபட்சம் இருந்தாலே போதும், டிவிக்கு தான் ஓட்டு போடணும், டிவிக்கு தான் ஓட்டு போடணும் சொல்லி உங்க பாட்டியை அடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ற ரீல்ஸ் வந்து நம்ம நிறைய பார்க்க முடியுது சார். இது எதனுடைய வெளிப்பாடா இருக்கும்? பிள்ளைங்க இன்னைக்கு கூட ஒரு கால ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு 20 பிள்ளைங்க வந்து ரோட்ல நடந்து போதுங்க, டிவிக்குன்னு கத்திட்டே போதுங்க. இதை நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாமா? ஓகே, உங்க எல்லாம் அரசியலை பத்தி பேசுறாங்கன்னு என்ஜாய் பண்ணலாமா, இல்ல தப்பான ஒரு மோட்டிவா வருமா சார்? நிச்சயமா ஒரு தவறான ஒரு கல்ச்சர் தான். அதாவது கல்ச்சர்னு சொல்லுவாங்க. அது கண்மூடித்தனமான ஒரு மோகம், போதை. அதாவது நம்ம மது போதை, கஞ்சா போதை கேள்விப்பட்டிருப்போம். அதே போன்ற ஒரு போதை தான் இது. அதாவது அறிவை மழுங்க செய்கிறாங்க. அறிவுபூர்வமா சிந்திச்சு நல்ல விஷயங்களை தேர்வு செய்யக்கூடிய பக்குவம் இல்லாம பண்ணிடுறாங்க. அது வந்து மிக மோசமானது. இளம் வயதிலிருந்து, சிறு வயதிலிருந்து குழந்தைகளும் மாணவர்களும் அறிவுபூர்வமாக சிந்திக்க கற்றுத்தரணும். நிறைய விஷயங்களை படிக்க கற்றுத்தரணும். ஏன்னா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. என்ன நடக்குது, எதனால நடக்குது. இப்ப நான் சொல்றேன் இல்லையா, $1 trillion எக்கானமி அப்படிங்கிறத குழந்தைகளை கற்றுக் கொடுத்தா எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது உலகத்துல இதுவரை 195 நாடுகள் இருக்கு. UN அங்கீகரிச்ச நாடுகள் 195 நாடுகள். அதுல 25 நாடுகள் மட்டும்தான் $1 trillion அச்சீவ் பண்ணிருக்கு. $1 trillion எக்கானமி, ஜிடிபி அப்படிங்கிறத வெறும் 25 நாடுகள் தான் அச்சீவ் பண்ணிருக்கு. ஸோ அந்த 25 நாடுகளுக்கு இணையா ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலம் டார்கெட் வைக்குது. எவ்வளவு பெரிய விஷயம். கண்டிப்பா இதை நம்ம மாணவர்களுக்கு சொல்லி தர வேண்டாமா? இது மாதிரி விஷயங்களை தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இதை பேசணும், விவாதிக்கணும். இதெல்லாம் பேச ஆரம்பிச்சா பசங்க எக்காரணம் கொண்டும் மதிமயங்கி கிடக்க மாட்டான், சினிமா போதையில கிடக்க மாட்டான். இந்த விஜய்க்கு என்ன கும்பம் அழைச்சிருக்கு, அவனும் 2 கால் 2 கை கொண்ட ஒரு மனிதன் தானே. அவன் காருக்கு பின்னாடி 2 வீலர்ல போய் விழுகிறது, இதெல்லாம் உண்மையிலே ஒரு முட்டாள்தனத்தின் உச்சம், மாற்றப்பட வேண்டிய விஷயம். நம்முடன் பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளரும் மூன் நியூஸ் தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியருமான திரு திருஞானம் அவர்களுக்கு நன்றி.